இந்திய எல்லைப் பகுதிக்குள் சீன ராணுவம் நுழைந்த விவகாரத்தால் இரு நாட்டு எல்லையில் பதற்றம் ஏற்பட்டுள்ளது. எல்லைப் பகுதியில் முன் இருந்த நிலையை தொடர்ந்து கடைபிடிக்க வேண்டும் என்று சீனாவை இந்தியா கேட்டுக் கொண்டுள்ளது. கடந்த 15ஆம் தேதி இந்தியாவிற்குள் 10 கிலோமீட்டர் தூரம் வரை சீன ராணுவம் ஊடுருவியது. சீன ராணுவத்தின் 50 பேர் கொண்ட தரைப்படையினரின் நடமாட்டத்தை லடாக்கின் 17,000 அடி உயரத்தில் தங்கியிருந்த இந்திய வீரர்கள் கண்டுபிடித்தனர். இதனையடுத்து இரு நாடுகளுக்கு இடையே பதற்றம் ஏற்பட்டுள்ளது. இந்த விவகாரம் தொடர்பாக இந்திய ராணுவ தலைமை தளபதி விக்ரம் சிங் ஜம்மு காஷ்மீர் முதலமைச்சர் உமர் அப்துல்லாவை சந்தித்து ஆலோசனை நடத்தினார். இன்று ஜம்மு காஷ்மீரின் பல்வேறு இடங்களையும் அவர் நேரில் ஆய்வு செய்யவுள்ளார். இதனிடையே எல்லைப் பகுதியை மதித்து நடக்குமாறு சீனாவுக்கு மத்திய அரசு அறிவுறுத்தியுள்ளது. किसी भी तरीके से सीमाओं के उल्लंघन को बर्दाश्त नहीं किया जाएगा. हम राजनीतिक स्तर पर बहुत साफ तौर पर कह चुके हैं और आगे के लिए भी हम इस बात को स्पष्ट करना चाहते हैं कि जो हमारी वहां पर इस समय सीमा है उस सीमा संबंध का चीन को भी और भारत भी दोनों उसका पूरी तरीके से सम्मान. இந்திய பகுதிக்குள் சீன ராணுவம் நுழைந்துள்ள தகவலை அந்த நாட்டின் வெளியுறவுத்துறை அமைச்சகம் மறுத்துள்ளது. ஆனால் சீனாவின் இந்த நடவடிக்கைக்கு ஜம்மு காஷ்மீரில் கடும் எதிர்ப்பு கிளம்பியுள்ளது. சீனாவை கண்டித்து மாணவ அமைப்பினர் போராட்டத்தில் குதித்துள்ளனர். சீனாவை கட்டுப்படுத்த மத்திய அரசு கடும் நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என போராட்டக்காரர்கள் வலியுறுத்தி வருகின்றனர். Today we are protesting against the China for their intrusions. Chinese has been intrusions from the so many decades, but Indian government have silence about that. So we are keen to know that why government of India are silence toward the Chinese policy. So SN Krishna gone to the beachings for their trade and other purpose, but not for the Ladakh and their integration. சீன ஊடுருவல் விவகாரத்தால் யாரும் அச்சப்பட தேவையில்லை என இந்திய ராணுவம் தெரிவித்துள்ளது. எல்லை கட்டுப்பாட்டு கோட்டை தவறாக கணிப்பதால் இது போன்ற தவறுகள் நிகழ்வதாகவும் ராணுவ தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனினும் இது தொடர்பாக ஏற்பட்டுள்ள பதற்றத்தை தவிர்க்க ராணுவ அதிகாரிகள் மட்டத்தில் தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடைபெற்று வருகிறது. புதிய தலைமுறைக்காக பெருமாள் மற்றும் பாலகிருஷ்ணன்.